அ நேத்து நான் எங்க மேடத்திட்ட காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் அவங்க கேட்டாங்க, "உங்களுக்கு என்ன பிடிக்கும்?" அவங்களுக்கு தெரியும் என்ட்ட பிரச்சனை. அவங்களா நேத்து கூப்பிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், "இப்படித்தான் பிரச்சனை" அப்படின்ட்டு. அவங்களுக்கா விளங்குனுச்சு அப்படின்னு நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறேன்னு. அப்ப என்ட்ட கேட்டாங்க என்னன்னு. நான் சொன்னேன் இப்படித்தான். அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நான் சொன்னேன், "எனக்கு கம்ப்யூட்டர் சரி படிக்க பிடிக்கும். எனக்கு கம்ப்யூட்டர் சரி படிச்சுக்கிட்டு அங்க போயிட்டு இது சரி ஒரு பேங்க்ல இதுல சரி உள்ள இது பண்ணுதுன்னு." இவங்க சொன்னாங்க, "இவங்களோட கம்ப்யூட்டர தாரேன். ஆன்லைன் கிளாஸோட பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸ்க்கு நீங்க ரெடி பண்ணுங்க. நான் என்ட்ட கம்ப்யூட்டர் இங்க கம்ப்யூட்டர் இருக்குது. நான் தாரேன். நீங்க படிங்க. நான் உங்களுக்கு ஒரு லீவ் தரேன்." அப்படி சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸா இருந்துச்சு. இது வந்து உங்ககிட்ட வந்தோனே இந்த மாற்றம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அது சொல்லவே தெரியல. ஒவ்வொரு நேரம் எனக்கு தலை, மனசெல்லாம் வலிக்கிற மாரிக்கே இருக்கும். அந்த டைம் நீங்க சொன்னத சொல்லி ஒரு மாரி அத விட்டு கடந்து வந்துருவேன். ரொம்பவே மாறி இருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அ தேங்க் யூ. நான் வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரிக்கு ஒவ்வொரு உறவு என்கிட்ட இருக்கிற மாரிக்கே நெனச்சுக்கிட்டு இருக்குது. அதனால எல்லாத்துக்குமே நான் சகஜமா பேசுறது. இன்னொன்னு நான் முன்ன இவருக்கு ஒப்பனை பண்ண சொல்லுவேன். இப்ப அவருக்கு சொல்றதும் இல்ல. எனக்கு நான் நானே எனக்கு தான் கூட சொல்லிக்கிறது. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ மை செல்ஃப், காட் பிளெஸ் யூன்னு எனக்கே நான் ரொம்ப சொல்லிக்கிருவேன். அ ரொம்ப தேங்க்ஸ். நான் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க மட்டும் தான். இப்போ பேசின சிஸ்டர் ரொம்ப 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 கஷ்டம். அவங்க கதையை கேட்டு எனக்கே கலங்கிடுச்சு. உண்மையாலுமே வந்து அவங்க எவ்வளோ இப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்றது எனக்கே தெரியல. கதையை கேட்டுட்டு ஃபீஸ் கட்டலனாலும் பரவாயில்ல வாங்க கிளாஸுக்குன்னு சொல்லி பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் அவங்கள ஜாயின் பண்ணி விட்டேன். ஸோ அவங்க யார் அப்படின்னா இலங்கையை சேர்ந்தவ வேறு ஒருத்தவங்க. ஆக்சுவலாக வேறு ஒரு கேர்ள் இருந்தாங்க, அவங்க இல்லை. இது வேறு ஒருத்தவங்க இலங்கையிலேருந்து இப்போ அப்ராடுக்கு போயிருக்காங்க சம்திங். ஓகேவா, ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க படிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா +2 லெவலில் தான் இருக்குது. அவங்களுக்கு நல்லா படித்து நல்ல ஒரு ஹையர் எஜுகேஷன் அந்த மாதிரி இது பண்ணி நல்ல ஒரு ஜாப் போகணுன்னு ஆசை. பட் அவங்களுடைய சூழ்நிலைகளில் இப்போது அவங்க சிக்கிட்டுருக்காங்க. சம்திங் ஒருத்தரை நம்பி ரிலேஷன்ஷிப்பில் ஏமாந்துட்டாங்க. அதனால் குழந்தையும் இருக்குது. பட் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் பயங்கரமாக ரொம்ப பொசசிவ் அவங்க ஹஸ்பண்ட் மேலே. ஆனால் அவர் வந்து பிளாக் பண்ணி வச்சிட்டார், எல்லாமே பண்ணிட்டாரு. ஸோ இவங்களால அதுலேருந்து மீள முடியல. வெளியில் அப்ராடில் தனியாக குழந்தைய விட்டுட்டு ஸ்ரீலங்காவில் விட்டுட்டு இவங்க தனியாக இருக்காங்க. அங்கே 4 செவுரு தான் அவங்களுடைய உலகமே. வெளியில் எங்கேயுமே ஜாலிக்கு நான் போக முடியாது, செய்யணும் அப்படியே அந்த ரூம்லேயே இருக்கணும், இதுதான் அவங்களுடைய உலகம். ஸோ சின்னதாக ஒரு 4 செவருக்குள்ளே மாட்டிட்டு சிக்கி தவிச்சிட்டு என்னுடைய வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அழுன்னு அழுதாங்க. நிறைய சொன்னேன். அப்புறம் கிளாஸ் வரேன் நான், என்னால் இப்போதைக்கு பே பண்ண முடியல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அவங்கள ஜாயின் பண்ணி விட்டேன். அவங்களுக்கு சொன்னதெல்லாம் என்னென்னா, அவங்க நிறைய ஹர்ட் ஆகியிருந்தாங்க. நிறைய என்னென்னா, அம்மா அப்பா கூட பேசலை, நான் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறேன், யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் வந்து உலகம் நினச்சவர் என்னை ஏமாற்றிட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய புலம்புனாங்க. நான் அவங்களுக்கு நிறையவே புரிய வச்சேன். அதாவது செல்ஃப் லவ் பண்ணுங்கள் முதல்ல. அடுத்தவங்களுக்கு லவ் நீங்கள் கொடுக்கறத விட உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபோன் பண்ணாமல் இருக்க முடியல, மெசேஜ் பண்ணாமல் இருக்க முடியல, தவிக்கிறேன். ஆனால் அவர் பிளாக் பண்ணிட்டு அவர் வந்து என்னை ரொம்ப ஆட்டம் காட்டினார் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்போ அதை திரும்ப செய்யுங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, இன்டர்ன் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் பட் ஓப்பனப்போ அவருக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தேன். அதை அப்படியே அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்க ஃபாலோ பண்ணாங்க. எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஏன்னா அவங்க ரொம்ப பொசசிவ், தனியாக இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம 4 பேர் கூட இருக்கும்போதே நம்ம வந்து அந்த தனிமையில் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். பட் யாருமே இல்லை, அப்ராடில் போய் மாட்டிகிட்ருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து அந்த ஓனர்ஸ் வந்து காலையில் போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. இவங்க அந்த வேலைகளை முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொபைலில் யாராவது பேசிட மாட்டாங்களா அன்பா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த ஒரு தருணம். அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி அன்புக்காக ஏங்காதீங்க, யார்கிட்டையும் கெஞ்சக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள செல்ஃப் லவ் பண்ண சொல்லி மிரர் டெக்னிக்லாம் சொல்லி அவங்கள ஆசுவாசப்படுத்தி, எதனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எனக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணி அவங்கள நான் ஆறுதலாக எப்போல்லாம் டைம் கிடைக்கும் அப்போ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போது நான் சொல்லி ஒரு வாரம் தான் இருக்கும். அதுக்குள்ளே அவங்க எந்த அளவுக்கு தேர்வாங்கன்றதே எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல், உனக்கு என்ன ஆசை, உங்களுடைய இதில் நீங்கள் கோலில் செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து நான் படிக்கணும், ஆனால் அதுக்கு வழி இல்லை, எனக்கு நல்ல ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு. ஆனால் என்னை யார் படிக்க வைப்பா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா நடக்கும். யூனிவர்ஸ் யார் மூலியமாவது கொடுக்கும். யாருன்றதெல்லாம் விட்டுருங்க, கண்டிப்பாக நடக்கும். அதில் எய்ம்
அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட அந்த வீட்டில் இருந்த அந்த ஓனர்ஸ் இவங்கள பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இவங்கள ரொம்ப பெரிய அப்ரிசியேஷனும் பண்ணதில்லை. ஆனால் இந்த தடவை இவங்க பண்ண டெக்னிக்கில் அவங்களா வந்து பேசியிருக்காங்க. நீ ஏன் இப்படி இருக்குன்னு தெரியுது, ஏதோ ஃபீல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களும் ஹஸ்பண்ட் பற்றி ஏதோ சம்திங் சொல்லியிருக்காங்க போல். நீ இதுலேருந்து வெளியில் வரணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் என்கிட்ட இருக்க கம்ப்யூட்டரை உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன படிக்கணுமோ ஆன்லைனில் ஜாபில் படி, உனக்கு 1 hour டைம் கூட கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க இதை சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம். இது உங்களால் மட்டுமே நடந்ததுன்னு அப்படின்னு சொன்னாங்க. இது என்னால் நடந்ததோ இல்லையோ யூனிவர்ஸ் வந்து நடத்தி கொடுத்துருக்கு. நான் சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க பாருங்கள், அதுதான் மேட்டர். ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லி இன்னும் சில பேர் ஃபாலோ பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இதே ஃபாலோ பண்ணி எனக்கு உடம்பு இது பண்ணுது அது பண்ணுதுன்னு பயந்துட்டு ஓடினவங்களாம் உண்டு. ஆனால் இவங்களுக்கும் தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி தான் இருக்கும், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உடம்பு ஏற்றுக்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு வாழ்க்கையை விட வலி இருக்குது. ஸோ இந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க பண்ணாங்க. ஒரு 4 நாள் தலைவலின்னு தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஒரு ஹாப்பினஸ், இது வரைக்கும் அந்த ஓனர் அந்த மாதிரி வாய் திறந்து அவங்கள புரிஞ்சிட்டு பேசினதே கிடையாதாம். ஸோ இப்போ பேசினது அவ்வளோ சந்தோஷம். உங்களால் மட்டுமே என்னும்போது அது கடவுள் கொடுத்த, எனக்கு நான் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி என்னோட சக்ஸஸ். அது சம்திங் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு, நான் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு ஜஸ்டிஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உண்மையாலுமே. அண்ட் நீங்கள் ஓப்பன் அப்போ பண்ணி இந்த மாதிரி உடம்பு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னா தயவு செய்து உங்கள் வாய் விட்டு கமெண்ட் கொடுங்க. இது எல்லாமே நல்லதுக்கு மட்டும்தான், நல்லதே நடக்கும், எனக்கு நல்லதே நடக்கும்னு கமெண்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டே போங்க. பட் ரொம்ப சூப்பராக ஹீலிங் ஆகும். இது நான் மட்டும் சொல்லலை, நீங்கள் எங்கள் வீடியோஸ் வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் அப்போ அவ்வளோ சூப்பரான பயங்கரமான ப்ரேயர் அப்படின்றது எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவங்க பண்ணுங்கள், வேறு யாரும் கட்டாயப்படுத்த விரும்பல. அதே மாதிரி நெக்ஸ்ட் December 3 வந்து ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் வந்து கூகுள் மீட்டில் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். யாருக்கெல்லாம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணால் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னா 21 days கிளாஸு. ஸோ நீங்கள் என் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபீல் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கினாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ப்ராப்ளி வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள், டைரக்ட் கால் வேண்டாம், என்னால் மோஸ்ட் ப்ராப்ளி எடுக்க முடியாது. ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.